குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான மிதுன ராசியிலிருந்து 8ஆம் இடமான கடக ராசிக்குள்ள பெயர்ச்சி ஆகிறாரு. இது அதிசார பெயர்ச்சி தான். ஒரு 48 நாட்கள் கடகத்தில் குரு உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. நவம்பர் மாதம் 11ஆம் தேதி குரு வக்ரம் அடையுது. டிசம்பர் 5ஆம் தேதி எகைன் குரு உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிடும், வக்ர பயிற்சி ஆகுது. ஸோ உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் குரு மறையுது, அஷ்டம குரு ஆகுது ஒரு 48 நாட்கள். இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிறத அந்த பதிவில் பார்க்க போகிறோம். லக்னாதிபதி ராசி அதிபதி அஷ்டமத்தில் மறையிறது நல்லது கிடையாது தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உங்களுடைய ராசிக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, உங்களுடைய ராசி அதிபதியான குரு 8ஆம் இடத்துல போய் உச்சமடைகிறாருங்க, பலம் அடையுது. நீங்களே பலம் அடையக்கூடிய ஒரு அமைப்பாக மாறுது. அப்போது ராசி அதிபதி பலம் அடைஞ்சாலே நம்ம பலமாயிட்டுன்னு அர்த்தம். ஸோ அப்படி குரு பலமாகிறதுனால என்னென்ன விஷயங்களுக்கு நடக்க காத்திருக்கு, அந்த அக்டோபர் 18 டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் ஒரு 48 டேஸ் ஒரு மண்டலம் என்ன நடக்க காத்திருக்கு அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். முதல்ல 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் பார்வை செய்வார். இதனால ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதற்கு முன்பு உங்கள் மீது இருந்த தேவையற்ற பழி பாவங்கள், ஒரு அன்வான்டான கேஸு, வம்பு வழக்கு பிரச்சனைகள், இது எல்லாமே உங்கள் மேலே தப்பில்லை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிடும். யாரெல்லாம் உங்களை தவறுன்னு பேசுனாங்களோ அவங்க முன்னாடியெல்லாம் நீங்கள் தலை நிமிர்ந்து நடக்கிற மாதிரியான வேலையை செஞ்சிருது அந்த குரு. ஃபர்ஸ்ட் ஒன். தனுசு ராசிக்கு கடந்த சில நாட்களாகவே, கடந்த 2-3 வருடங்களாகவே அந்த அளவுக்கு ஒரு சுபிட்சமான சூழ்நிலை இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். என்ன காரணம்னா, கர்மஸ்தானத்திலேயே கேது இருந்தது, 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் ராகு. எகைன் அந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 7ஆம் இடத்துல இருந்தால் கூட சுகஸ்தானத்தில் ராகு இருந்து பயிற்சியாகி 3ஆம் இடத்துக்கு வந்தாச்சு. ஆனால் அந்த சனி மறுபடியும் சுகஸ்தானத்தில் போயாச்சு. அர்த்தராஷ்டம சனி அப்படிங்கிற ஒரு அமைப்பில் தனுசு ராசிக்கு போயிட்டு இருக்கு. தொழில் அமைப்புகள்லையும் சரி, உறவுகள்லையும் சரி, கொடுக்கல் வாங்கல்லையும் சரி, நிறைய ஏற்ற இறக்கங்களை தனுசு பார்த்துருக்கும். ஒருத்தரை நம்பி ஏமாறுறது, ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்துருக்கோம். உறவுகளுடைய உண்மை தன்மை என்ன அப்படிங்கிறத தனுசு உணர்ந்திருக்கும் கடந்த ஒரு 2-3 வருஷமாகவே. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிறைய பக்கம் நம்மளுடைய காசு வெளியே நின்றுருக்கும். அது வரணும் இல்லையா, வந்தால் தான் அடுத்த ஸ்டெப்பு போக முடியும். நீங்கள் வெளியில் கொடுத்த பணம் கண்டிப்பாக உங்களை வந்து சேர்ந்துடும் அந்த 48 நாட்களில். அதுக்கு என்ன பண்ணணும், சிம்பிளாக ஒரு விஷயம். வாராக்கடன் வசூலாக இந்த அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 5ஆம் தேதி வரைக்கும் தினமும் அகல் விளக்கு, அதாவது மண் விளக்கில் அந்த முகம் வந்து வடக்கு முகமாக இருக்கணும், விளக்கோட முகம் வந்து வடக்கு முகமாக இருக்கணும். அதில் நெய் தீபம், சுத்தமான நெய்யில் தீபம் போட்டுவாங்க. வீட்டிலேயே போடுங்க, தப்பில்லை. அதற்கு முன்பு 18ஆம் தேதி இந்த குரு பயிற்சி, அதிசார பயிற்சி ஆரம்பிக்குதுன்னா அதில் ஆரம்பித்து ஒரு 10 நாட்களுக்குள்ளே குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. குலதெய்வ வழிபாடு செய்துட்டு வந்துடுங்க. ஒரு 11 ரூபாய் காணிக்க போட்டுருங்க. 11 101 ஏதோ ஒன்று, நம்மளுடைய விருப்பம். அது காணிக்க போட்டு தெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் தினமும் இந்த தீபம் போட்டுவாங்க. எப்பேற்பட்ட பண கஷ்டம் இருந்தாலும் நீங்கிரும். அதே போல் நம்ம ஒரு பணத்தை எதிர்பார்த்துட்டே இருப்போம். பெரிய லெவலில் நம்மளுக்கு காசு வர வேண்டியது இருக்குது, வராமல் போயிட்டுருக்கு. இல்லை ஒரு லாட்ரி யோகம் வேணும், ஒரு இன்சூரன்ஸில் நம்மளுக்கு அமௌண்ட் வேணும், இல்லை இஎஸ்ஐபிஎஃப் அமௌண்ட் வராமல் இருக்குது, பென்ஷன் அமௌண்ட் வராமல் இருக்குது, பிடிவனம் இன்னும் கைக்கு வந்து சேரல. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய அமௌண்ட்டு வெளியில் நின்றுருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து சேர்றதுக்குன்னு நான் வழிபாடு தான் சொல்லியிருக்கேன். அதே நேரத்தில் அதிர்ஷ்டத்தையும் இது கொண்டு வருது. பொதுவாக 2, 5, 8, 11 தான் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஆனால் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 8ஆம் இடத்துல உச்சமடையக்கூடிய ஒரே ஒரு ராசி உங்களுடைய ராசி தான். ஸோ அப்படி இருக்கும்போது குருவே போதும் அந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுக்கு. லாட்ரி யோகமோ, ஷேர் மார்க்கெட்டில் போட்டிருந்த பணம் திடீர்னு 2 மடங்காக கிடைக்கிறதோ, ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவிற்கு பணம் அப்படிங்கிறது வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகளை இது சொல்லுது. சரியாக அதை பயன்படுத்திக்கிறது நம்ம கையில் இருக்குது. நம்ம சொன்ன வழிபாடு செய்யணும். எதுவுமே பண்ணாமல் வீட்டில் உட்காந்துட்டு எனக்கு எல்லாமே வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டா பத்தாது. அது இல்லாமல் நம்ம தெய்வத்தை மட்டும் போடுறோம், குலதெய்வம் கோயில் போயிட்டு வர்றோம்,
அது நடந்தாலே எல்லா பண பிரச்சனையும் சரியாயிடும், வீட்டில் உட்காந்தா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. உண்டான முயற்சிகளை நீங்களும் எடுங்க. கண்டிப்பாக தெய்வம் உங்களுக்கு துணை நிற்கும். அதை நம்மளே உணர முடியும். யாரோ நம்மளை கைட் பண்ணுறாங்க, நம்ம கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை அந்த 48 நாட்களில் நீங்கள் உணர்வீங்க உறுதியாக. இப்போ குரு அஷ்டமத்தில் வருது அப்படிங்கிறத நினச்சி பயப்பட வேண்டாம். 12ஆம் இடத்துக்கு அந்த குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய இரவு தூக்கம் நல்லபடியாக இருக்கும். ஐயன சையன போகம் நல்லபடியாக விருத்தியாகும். அப்போது கணவன் மனைவிக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்குது, சங்கடங்கள் இருக்குது, சலிப்புகள் இருக்குது, எது இருந்தாலும் சரி, இந்த அயன சயன போகம் நல்லபடியாக இருக்கிறதுனால மன ரீதியாக ஒற்றுமை இல்லைனாலும் பரவாயில்ல, உடல் ரீதியான ஒற்றுமையை அந்த குரு பகவான் கொடுத்துருவார். 2 பேர்த்துக்குள்ளே அந்த அந்யோன்யம் அப்படிங்கிறது ஏற்படும். ரொம்ப நாளாக பேசாமல் பழகாமல் ஒன்று சேராமல் இருந்த கணவன் மனைவி கூட சேர்றதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது. 2வது, வெளிநாடு போகணுன்றது என்னோட கனவு, அதுக்குண்டான முயற்சிகள் எடுத்துகிட்டே இருக்கேன், எனக்கு நடக்கவே இல்லை, இந்த மாதமாவது நடக்குமா, அடுத்த மாதமாவது நடக்குமான்னு நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி கேட்குறீங்க. அப்படி தனுசு ராசியை நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த 48 நாட்களை மிஸ் பண்ணிடாதீங்க. காங்கிரீட்டாக ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கோ வெளி மாநிலம் போகிறதுக்கோ இல்லை ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி வேணும்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த முயற்சிக்கு உண்டான பலன் கிடைக்கிறதுக்கோ வாய்ப்புகள் அதிகமாக சொல்லுது. அதை சரியாக நம்ம பயன்படுத்திக்கணும், முயற்சி எடுக்கணும். முயற்சி எடுத்தால் தான் கிடைக்கும். ஏன்னா குரு போய் அட்டமத்தில் இருக்கிறதுனால எதுவுமே நம்ம முயற்சி எடுக்காமே நடக்கணும், லெவுகாகவே எல்லாமே நடக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஸோ அந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கிட்டு அதுக்குண்டான எஃபோர்ட் போட்டிங்கன்னா போடுற எஃபோர்ட்டை விட 2 மடங்கு 3 மடங்கு பலன் நம்மளால் பார்க்க முடியும் இந்த காலகட்டம். அதே நேரத்தில் வயது முதிர்ந்த நபர்களுக்கு அந்த கைகால் மூட்டு வலிகளெல்லாம் இருக்குது, பாத எரிச்சல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாமே சரியாகும், ஆட்டோமேட்டிக்காக அதுவாக ரெடியாகும். கடலோரங்கள் இருக்கக்கூடிய முக்கியமான புனித ஸ்தலங்களுக்கு போயிட்டு வருவீங்க, இல்லை அந்த கோவில்களுடைய பிரசாதமோ தீர்த்தமோ உங்களுக்கு சேர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. தந்தை வழி சொத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும். தந்தையினுடைய உடல் ஆரோக்கியம் தேறி வரும். முன்னாடியெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, இப்போ தேறி வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை சொல்லுது. இவ்வளோ ஏன் சார் ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகலை, திருமணத்துக்காக பார்த்துட்டு இருக்கோம், நல்ல பொண்ணோ பையனோ கிடைக்காம இருக்குது, நல்ல வரன் அமையல, குடும்பம் விருத்தியாக மாட்டேது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா வீட்டுக்கு மருமகனோ வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கணவனோ மனைவியோ உங்களுக்கு அமையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சார் நாங்கள் பேரண்ட்டாக இருக்கோங்க, அது கணவன் மனைவியே இருக்கும், ஆனால் குழந்தைக்கு தான் வாய்ப்பு இல்லை அப்படின்னு தனுசு சொல்லிச்சு அப்படின்னா இந்த 48 நாட்கள் குடும்பம் விருத்தியாகுது. அப்படிங்கும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, 48 நாட்கள் உங்களுக்கு குழந்தை பிறப்புக்கு உண்டான ஒரு சூழலை இது ஏற்படுத்துது. 2 பேர்த்தோட ஜாதகம் சப்போர்ட் பண்ணணும் இல்லைன்னு சொல்ல, இருந்தாலும் குழந்தை பிறப்புக்கான சூழலை ஏற்படுத்து. இந்த 48 நாட்களில் வேற குடும்பத்திலேருந்து ஒரு நபர் உங்கள் குடும்பத்தோட டச் பண்ணி பேசுவார், பழகுவார். ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு நபர் மேல் ஆர் ஃபீமேல் உங்கள்கிட்ட பேசுவாங்க, பழகுவாங்க. அந்த நபரை கட் பண்ணிடணும். ஏன்னா அவர்னால இல்லை அந்த பெண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக குடும்பத்துக்குள்ள மன உளைச்சல் அதிகரிக்கும், நிம்மதி அப்படிங்கிறது கெட்டு போகும் அப்படிங்கிறது சொல்லுது. 3வதா, வீடு நிலம் வாங்க முடியல, விற்க முடியல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம்னா வீடு நிலம் வாங்க விற்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை அந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவார். குழந்தைங்க நல்லா படிப்பாங்க. உங்களுக்கு இது நாள் வரைக்கும் இருந்த உடல் ஆரோக்கியம் நீங்கும். வருமான தடைகள் ஏதாவது இருந்ததுன்னா வருமான தடைகள் முற்றிலுமாக மாறும். எங்கெல்லாம் உங்களுக்கு வருமானத்தில் தடை ஏற்பட்டிருந்ததோ அதெல்லாமே உங்களுக்கு தடைக்கல்கள் படிக்கல்களாக மாறக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்துது. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். குடும்பம் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கும். குடும்பத்தோடு சேர்ந்து வெளியூர் வெளிமானெல்லாம் போயிட்டு வருவீங்க. குழந்தைகளினுடைய ஆதரவு பூரணமாக கிடைக்கும். நல்ல பழக்க வழக்கங்கள் சேரும். தீய நபர்கள், தீய எண்ணமுடைய, தீய பழக்க வழக்கமுடைய நபர்கள் உங்களை விட்டு வெளியேறுவாங்க. நல்ல பழக்க வழக்கமுடைய நபர்கள் உங்களை தேடி வருவாங்க. நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர் உங்களுக்காக உங்களை தேடி வரும் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் சொல்லலாம். உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் சாமி, இதுக்கு மேலே என்ன வேணும்? குலதெய்வ வழிபாடை மட்டும் செய்யுங்க. நான் சொன்ன மாதிரி தீபம் போடுங்க. இந்த 48 நாட்களில் இது வரைக்கும் என்னென்ன இழந்தீங்களோ அதையெல்லாம் சரி கட்டும் விதமாக லைஃப் மாறிடும். ரொம்ப ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க 48 நாட்கள். எங்கெல்லாம் உங்களுடைய காரியங்கள் தடைப்பட்டதோ அங்கெல்லாம் உங்களுடைய காரியங்கள் தடையில்லாமல் நடக்க ஆரம்பிக்கும். நம்மளுக்கே தெரியும், நம்மளை தாண்டி ஏதோ நம்மளை சக்தி நம்மளை இயக்குது, நம்மளை ஒரு
ஒரு நல்ல ஒரு எனர்ஜி நம்மளை வழிநடத்தி கொண்டு போகுது அப்படிங்கிறது தெரியும். எல்லாத்துக்கும் குலதெய்வ வழிபாடும் தீபம் வீட்டில் தீபம் போடுறோம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை செய்தீங்கன்னா 48 நாட்கள் உங்களுக்கு பிடித்தமான நாட்களாக மாறுவதற்கு வாய்ப்புகள் 99% இருக்குது. வாழ்த்துக்கள் நண்பர்களே. நன்றி. வாழ்க வளமுடன்.